போன அதிமுக ஆட்சியில் நம் இழந்தது வந்து அதிகம். நம்ம எல்லாத்தையுமே பின்னோக்கி பார்க்கும்போது தான் சில பார்வைகள் வந்து இன்னும் தெளிவாக வந்து புலப்படுது. கியா மாதிரியான ஒரு சவுத் கொரியா கம்பெனி வந்து தமிழ்நாட்டை விட்டு ஆந்திரா போகிறாங்க. ரெண்டாவது, வியட்நாமில் வந்து வின்ஃபாஸ்ட்டுங்கிற ஒரு கம்பெனி. வின்ஃபாஸ்ட்டுங்கிற கம்பெனியோட முதல் தேர்வு தமிழ்நாடாக இல்லை. அங்கே தான் நம்ம முதல்வர் வந்து எந்த அளவுக்கு தன்னுடைய அமைச்சர்களை எம்பவர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா நம்ம அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எல்லா முடிவுகளும் வந்து ஒருத்தர் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே முதல்வர் வந்து தன்னுடைய சக அமைச்சர்களுக்கான அந்த ஃப்ரீடமை வந்து ஒரு சுதந்திரத்தை வந்து கொடுத்ததுனால தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா வந்து ஒரு வியட்நாம் போகிறாரு. அந்த டீல் வந்து மாறுது. வின்ஃபாஸ்ட்டு தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வருது. சைன் பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ள வந்து கார் வந்து ஃபேக்டரி விட்டு வெளியில் வரப்போகுது. அந்த வின்ஃபாஸ்டில் வேலை பண்ணுற ஒவ்வொரு தொழிலாளர்களும் வந்து நான் முதல்வன் திட்டங்கள் வழியாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரி, கல்லூரிகளில் படித்த மாணவர்கள் இன்னைக்கு வந்து வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு வியட்நாம் கார் கம்பெனியில் தூத்துக்குடியில் வேலை பார்க்க போகிறாங்க. இந்த நிதர்சனத்தை தான் வந்து நம்ம மற்ற மாநிலங்களில் வந்து பார்க்க முடியறது கிடையாது.